ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன், குரு, 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துல கேதுவோட பாருங்க நெருக்கமாக இருப்பார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவா இருக்கிறார். பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி மறைவா இருக்கும் பொழுது நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கட்டாயம் இருக்காது. அப்போ சொந்த ஊரை விட்டு தூரத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி மறைவாக இருப்பது. அதே போல் பொதுவாக குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள்லாம் வருங்க. அதே போல் பாருங்கள், 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வண்டி வாகனத்துலேயும் கவனமாக போகணும். அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி மறைவாக இருப்பதனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுபங்கள் வராது. முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சரி, அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார். 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்துல சனி பாருங்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த பெருசாக வீடு கட்டணும், பெருசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அப்போ மிகப்பெரிய ஒரு பங்களா, மிகப்பெரிய செலவில் ஏதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் தாயாருக்கு பாருங்கள் வெயிட்டு கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருந்து சனி வீட்டில் ராகு இருப்பது. அப்போ தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அதே போல் இந்த மாதம் முக்கியமாக பாருங்கள், செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை விடும். சனி பகவானும் உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் வக்கரமாக இருந்தாலும் பாருங்கள் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு செவ்வாய் சனி பார்வை விழுவது, இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், அதிகாரிகள் தொல்லை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிற வரையும் பாருங்கள் யாரையும் எளிதில் பகைத்து கொள்ளக்கூடாது, மேல் அதிகாரிகளை முக்கியமாக பகைச்சிக்கக்கூடாதுங்க தனுசு ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா 2 பாவக்கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இப்போ செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் இயற்கை பாவர். அவருடைய பார்வையும் சனி பார்வையும் உங்கள் ராசிக்கு விடுவதனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் எதையும் பெரிது விடுத்தாமல் பாருங்கள் நீங்கள் வேலை செய்து விட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாயுடைய பார்வை ராசிக்கு விழுவது பாருங்கள், ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படுங்க. இந்த கூர்மையான ஆயுதங்கள் வச்சு வேலை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப உஷாராக பார்க்கணும். ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால உடம்புல வெட்டு காயங்கள் படும், கவனம். யாராவது ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்கள் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. மற்றபடி செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு உடலில் இரத்த காயங்களை உண்டு பண்ணும். கவனமாக பாருங்கள், வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் கவனமாக 2 பக்கம் பார்த்துட்டு செல்வது நல்லது உங்களுக்கு. அதே போல் சூரியன் பாருங்கள் 8ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பார். தந்தையார் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம். அதே போல் அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சூரியன் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போகிறார். எப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 9ஆம் இடத்துல பாருங்கள், இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் கேதுவோட நெருக்கமாக இருப்பார்.
அப்போ ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வயதான தகப்பனார் இருந்தால் உங்களுக்கு சில சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் வீட்டில் தனுசு ராசியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் தகப்பனார் புதிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தகப்பனார் எந்த ஒரு விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும். தகப்பனார் ஆரோக்கியத்திலையும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்கள், ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே போல் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் கொஞ்சம் தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் கேது சஞ்சாரம் செய்வது. அதே போல் புதன் பகவான் பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் இடத்துல மறைகிறார். இப்போ புதன் மறைவது நல்லது உங்களுக்கு. ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரையும் 8ஆம் இடத்துல இருப்பார். புதன் 8ல் இருப்பது எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், கமிஷன் லாபம், தகவல் தொடர்பு மூலம் யோகம், கம்ப்யூட்டர் மூலம் பாருங்கள் உங்களுக்கு யோகம் இதெல்லாம் கிடைக்கும். அதே புதன் பாருங்கள் உங்களுக்கு கேதுவோட நெருக்கமாக இருப்பார் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அப்போ 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் பாருங்கள் கேதுவோட நெருக்கமாக இருப்பது ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் பாருங்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஆகாது. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டக்கூடாது ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் புதன் தான். புதன் கேதுவோட நெருக்கமாக இருப்பதனால ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க மேல் அதிகாரிகள் இவங்களை பகிச்சிக்கக்கூடாது, இடமாத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது. ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் சேஃப்டியாக நல்ல பாதுகாப்பாக வேலை பார்க்கணுங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் சுபகாரிய பேச்சுக்களும் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம். அந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் முயற்சி பண்ணிங்கன்னா. மற்றபடி பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைவாக இருந்தாலும் உச்சபலத்தில் இருக்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெருசாக எதுலேயும் கடன் வாங்குறது, பெருசாக எதிலையாவது முதலீடு போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சுமைகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பாவி, அவர் நீச்சமாவது உங்களுக்கு கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்ல பணவரவுகளை கொடுக்கும், தொழில் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும். அதே போல் பாருங்கள் உங்களுக்கு 6ஆம் அதிபதி நீச்சம் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது எதிரிகள் தரதரிக்க விடுவாங்க, எதிர்ப்புகள் கட்டுப்படும், கடன் பிரச்சனை தீரும், முடிவுக்கு வரும், நோய் சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், புதுசாக ஆபரணங்கள் எடுக்கலாம். அதே போல் புதிய பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுக்க முடியும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆகஸ்ட் 1, 2, அதே போல் ஆகஸ்ட் 7, 8, 9, 10, ஆகஸ்ட் 16, 17, 18, 19, ஆகஸ்ட் 23, 24, ஆகஸ்ட் 27, 28, 29 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதில் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.